இன்றைக்கி வந்து நான் தேங்காய் பொடி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து நான் ஒரு தேங்காயில் பாதி எடுத்திருக்கேன். அதாவது ஒரே ஒரு மூடி நல்லா முத்தின தேங்காய் எடுத்து திருவி வச்சுருக்கேன். அதை அப்புறம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டும் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். அப்புறம் காஞ்ச மிளகா வந்து உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். நான் ஒரு 6-7 மிளகா எடுத்திருக்கேன். கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் ஒரு 2-3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு வந்து தேவையான அளவு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயி வந்து அடுப்பு ஆன் பண்ணி கடாயி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி இந்த தேங்காயை தவிர மீதி எல்லா பொருட்களையும் லேசாக வந்து வறுத்துக்கணும். நம்ம உப்பையும் வந்து கடைசியில் உப்பு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம சாப்பிடும்போது போட்டுக்கலாம். அதை ஊற்றி கொஞ்சம் சூடுபடுத்திக்கலாங்க. சூடாகட்டும். இப்போ போட்டுடலாங்க. பொன்னிறமாக செவந்து வர அளவுக்கு வறுக்கணும். காஞ்ச மிளகாயும் போட்டுடலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது நெய் போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் ஆறி போன சாதத்தை விட சூடான சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது அதே மாதிரி பொலன்னு இருக்கிற சாதத்தை காட்டிலும் கொஞ்சம் அந்த நார்மலாக இருக்கும் இல்லையா, குழம்புகள்லாம் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி போட்டு சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வாசனை வறுவட்டோடனே அதுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போ நல்லா செவந்து வந்துருச்சுங்க. இதை வந்து ஒரு பிளேட்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுட்டோம்லாம். இப்போ அதே கடாயி நான் வாஷ்லாம் பண்ணல, ஏன்னா அதுலேயே தான் பண்ண போகிறோம் அதே ரெசிபிக்கு. அதனால் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நெய் வேணும்னாலும் ஊற்றிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ அந்த தேங்காயை நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நல்லா செவந்து வரணும். ஆக்சுவலி இதை வந்து வறுத்தா எண்ணெய் வரும்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு என்னைக்காவது சாப்பிட்றதுனால நம்ம இதை செஞ்சுக்கலாம். அப்படி லைட்டாக பிரட்டி விடணும், இல்லைன்னா அப்படியே கருகினாப்புல ஆயிடும். அதை வந்து வாசனை வரும். இதுவும் இதில் வந்து ஈரப்பதமே கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இது வந்து நம்ம சப்போஸ் நம்மளுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த பவுடர் இருந்ததுன்னா வெறும் வெங்காயம், கொஞ்சம் காஞ்ச மிளகா, 2 பூண்டு இதெல்லாம் தட்டி போட்டு தேங்காய் சாதம் மாதிரி கூட குழந்தைங்களுக்கு வந்து காலையில் கொடுத்து அனுப்பிடலாம். லஞ்சுக்கு ஈஸியாகிடும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க. நல்லா செவந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஆறினோடனே நல்லா அரைச்சிடலாம். உப்பு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா அந்த டைமில் நம்ம சாப்பிடும்போது போட்டுக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டேன். நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா ஆறிடுச்சுங்க. இதை வந்து நம்ம பரபரன்னு அரைச்சிடலாம். நம்ம இது பருப்பெல்லாம் போட்டிருக்கிறனால சாப்பிடும்போது வாயில் அப்போ அங்கங்கே அகப்படும். நல்லாயிருக்கும். அது இப்போ பரபரன்னு அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நல்லா பரபரன்னு அரைச்சிட்டேன். இதை உப்பு போட்டேன் நான். வேணும்னா இது வந்து ஆப்ஷனல் தான். ஏன்னா வந்து இதுக்கு பொரியலுக்கெலாம் போடணுன்னா கூட இதை நம்ம போடலாம். தோசையில் தூவி விட்டால் கூட நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பட் ஆனால் ஈரப்பதமே கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இதில் நல்லா வந்து ஈரப்பதம் இல்லாமல் இருந்தால் தான் அது கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம இது வந்து சூடு நல்லா ஆறினதுக்கப்புறம் அரைச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஏர்டை கண்டெய்னரில் போட்டு வச்சோம்னா நல்லா ஒரு வாரம் 1 மாதம் வரைக்குமே நல்லா இருக்கும். அது அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.